திமுக அரசை தூக்கி எறியவே விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடந்துள்ளதாக மத்திய இணையமைச்சரும் அவிநாசி சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளருமான எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ள நிலையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பழனி முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் பதிவான அதிகப்படியான வாக்கு சதவீதம் திமுக அரசுக்கு எதிரான மக்களின் கோபத்தையே காட்டுகிறது என்று விமர்சித்தார். மேலும் முதல்வர் ஸ்டாலினின் திராவிட மாடல் 2.0 வெறும் 0 தான் என்றும், தோல்வி பயத்தின் காரணமாகவே எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணையத்தின் மீது பழி சுமத்துவதாகவும் அவர் சாடினார். அவிநாசி 100% எங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று. இந்த வாக்கு சதவீதம் என்பது, அது இந்த விறுவிறுப்பு வாக்குப்பதிவு என்பது திமுக அரசாங்கத்தின் மேல மக்களுக்கு இருக்கின்ற அந்த கோபத்தை காட்டுகிறது. திமுக அரசாங்கம் மேல அவங்க வச்சிருக்கிற அந்த ஆதங்கத்தை, அவங்க மேல ஒரு வெறியை வச்சிருக்காங்க. அதுதான் இவ்வளவு விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. இந்த வாக்கு சதவீதமானது திமுக அரசாங்கத்திற்கு எதிரான வாக்கு சதவீதமாக இருந்தது. 0 தான், வெறும் 0. ஆனா மக்கள் ஓட்டு சதவீதம் பாருங்க, எவ்வளவு எழுச்சியான வாக்கு, எவ்வளவு ஒரு வேகமா ஓட்டு போட்டிருக்காங்க. திமுக அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டும் என்பதற்கான வாக்காக தான் இந்த வாக்குகள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.